வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டொமேட்டோ ரைஸ், தக்காளி சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, கடாயை வச்சாச்சு, கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஜீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி எப்படி செய்யப்போனால் பிரியாணி ஸ்டைலில் செய்ய போகிறோம் தக்காளி சாதம், ஓகேங்களா. பிரியாணிக்கு தேவையான ஐட்டங்கள்: சின்னதாக நறுக்கணும் 2 பச்சை மிளகாய், பெருசாக நறுக்கணும் சின்ன வெங்காயம் 2, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சின்னதாக நறுக்கணும் பெரிய தக்காளி 3 நல்ல பழுத்த பழம், மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், மசாலா ரெடி. சாதத்தை போட்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. சாதத்தை போட்டு கிளற வேண்டியதுதான். சாதம் போட்டாச்சு, இப்போ கிளறிடலாமா. கம தக்காளி சாதம் ரெடி. இதில் கொஞ்சம் நெய் விட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நன்றி.